30/5/2025 ஸ்வர்ண கேரளம் SK5 அதுக்குண்டான குழுக்கள் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தா என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்த்துடலாம். நேற்று பாருங்கள், நம்ம காருண்யா ப்ளஸ்க்கு 574க்கு நம்ம கொடுத்தது ஆல் போர்டு 5 7 சப்போர்ட்டுக்கு 3 கொடுத்துருந்தோம். ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 2 4 9 நமக்கு பவரில் தான் வந்திருக்குது. சரிங்களா, 2ஆம் நம்பர். ஏ போர்டில் 2 வச்சுருக்கோம், 2 சக்ஸஸாக பாஸ் ஆகிருக்குது. 4 சி போர்டில் வச்சுருக்கோம், பி போர்டுக்கு வந்திருக்குது. நம்ம வந்து டபுள்ஸ் எதிர்பார்த்தோம், ஆனால் டபுள்ஸ் வரல, பவரில் வந்திருக்குது. சரிங்களா, அது எப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா, 24ங்கிற ஒரு நம்பர் கொடுத்துருந்தோம். 24 அழகாக ஏபியில் நம்மளுக்கு பாஸ் வந்திருக்குது, வின்னிங் வந்திருக்குது. சரிங்களா, அதே மாதிரி பாருங்கள் 74லாம் கொடுத்துருந்தோம் ஜோடி நம்பர் பார்த்து. நேற்று கூட நம்ம வச்சதில் பாருங்கள், இது வந்து பாக்ஸில் பிசி 4-9 வின்னிங் வந்திருக்குது. சரிங்களா, 4-9 நம்மளுக்கு வின்னிங் வந்திருக்கு. ரெண்டாவது இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா இது அப்படியே அடிச்சிருந்தாங்கன்னா ஃபுல் வின்னிங் நமக்கு கிடச்சிருக்கோம். ஒரு நம்பர் பவரில் போயிடுச்சு, லாஸ்ட்டில் 4க்கு வந்து 9 வச்சுட்டாங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்படியே அழகாக இந்த நம்பர் தான் வந்திருக்கணும். எதிர்பார்த்தேன் 24 இதை வச்சு டபுள்ஸாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு நம்பர் மட்டும் லாஸ்ட்டில் 9 ஆகிட்டாங்க. இல்லைன்னா நம்மளுக்கு ஒரு அருமையான வின்னிங் கிடச்சிருக்கும் நேற்று. சரிங்களா, மிஸ் ஆகி போச்சு ஒரு நம்பர் பவர் ஆனதுனால. இல்லைன்னா ஒரு ஃபுல் வின்னிங் நம்ம எடுத்துருக்கலாம். ஓகே, நாளைக்கு உண்டான கணிப்பை பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல்லைக்கான ஆனில் போடுங்க. சரிங்களா, அப்போ தான் உங்களுக்கு நான் வீடியோ போட்டோன்னா நோட்டிஃபிகேஷன் வரும். உங்கள் தெரிஞ்ச நண்பர்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க, எனக்கு லைக் பண்ணி விடுங்க. சரிங்களா, நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்வர்ண கேரளம் SK5. சரிங்களா, அதுக்கு உண்டான கேசிங்க நம்ம எடுத்துருக்குறோம். ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 4-5 நாளைக்கு 4ஆம் நம்பர் உள்ளே வருது. சரிங்களா, சப்போர்ட்டுக்கு 1 கொடுத்துருக்கோம், 1 வரலாம், இல்லை 6 வரலாம், 5 வரலாம், இல்லை 0 வரலாம். 4க்கு 9, 5க்கு 0, 1க்கு 6 பவர் நம்பர் கொடுத்துருக்குறேன். சரிங்களா, உங்கள் கணிப்பில் எது ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு பாருங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது 4-5, அதனால் ஆல் போர்டு கொடுத்துருக்குறேன். சப்போர்ட்டுக்கு 1ஆம் நம்பர் அதுவும் உள்ளே வரலாம், நாளைக்கு ஆட்டத்தில் உண்டு. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 8-3. சரிங்களா, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 5-1, சி போர்டில் 4-7, 0 வெளியில் வச்சுருக்கிறேன். அது எங்கே வேணாலும் வரலாங்க. சரிங்களா, வாய்ப்பு இருக்குது. அதிகபட்சமாக எனக்கு எதிர்பார்க்குறது 0 வந்துட்டு ஏ போர்டு அல்லது சி போர்டுக்கு வரணும். சரிங்களா, ஆனால் அது எதில் வேணாலும் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதிகபட்சம் நான் எதிர்பார்க்குறது சி போர்டுலேயும் வரலாம், ஏ போர்டுலேயும் வரலாம். ஓகேங்களா, ஏபிபிசி ஏசியை பொறுத்த வரைக்கும் 75 40 58 35 14 64 84 82. நாளைக்கு டபுள்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 நம்பர் வருது மெயினாக. 00 11 33 77 வருது. அதுக்கு பவர் நம்பர் கீழே கொடுத்துருக்குறேன். நீங்கள் எந்த இது டபுள்ஸ் எடுத்தாலும் பவர் நம்பர் எடுத்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா, அதேமாதிரி டபுள்ஸில் பார்த்தீங்கன்னா 58ங்கிறது 58ஆக வரலாம், இல்லை 08ங்கிற மாதிரி வரலாம். ஏன்னா 35ங்கிறது 35ஆக வரலாம், இல்லை 30 மாதிரி வரலாம். ஏன்னா அதிகபட்சமாக 5ஆம் நம்பர் பவரில் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு, இல்லைன்னா 5 அப்படியே வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு. சரிங்களா, அதுக்காக சொல்லிக்கிறேன் நான். மற்றபடிலாம் அப்படியே தான் வரணும். ஒருவேளை ரொட்டேட் ஆகலாம், 75ங்கிறது 70ஆக வரலாம், இல்லைன்னா 57ஆகவும் வரலாம். 14ங்கிறது 14ஆக தான் வரணும். சப்போஸ் மிஸ் ஆனால் 41 வரதுக்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா, அதுக்கு பவர் 64, 1க்கு பவர் 6. சரிங்களா, அந்த மாதிரி வரலாம். சரிங்களா, 6-4ன்னு வரலாம், இல்லை 4-6ன்னு வரலாம். 84 அது நாளைக்கு ஒரு சாலிடாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதிகபட்சமாக 3 டிஜிட்டில் 84 வந்திருக்குது. சரிங்களா, அப்போ 84ஆகவும் அடிக்கலாம், 48ஆகவும் அடிக்கலாம். சரிங்களா, அதுக்கு வாய்ப்பு உண்டு, அதையும் நான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. 350 3 டிஜிட்டில் பொறுத்த வரைக்கும் 410 684 824 357 857 084 184. சரிங்களா, 57 நம்மளுக்கு 2 இடத்துல வந்திருக்குது. ஒரு வேளை நாளைக்கு 857 357. சரிங்களா, 8க்கு பவர் 3, 3க்கு பவர் 8, அந்த மாதிரி வச்சுருக்குறோம். பார்க்கலாம் நாளைக்கு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். சரிங்களா, உங்களுடைய கணிப்பும் என்னுடைய கணிப்பும் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா ஒத்து வரும் பட்சத்தில் அதை 3 டிஜிட்டல் ப்ளே பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பாக்ஸாக மாற்றி மாற்றி ப்ளே பண்ணிக்கோங்க. நமக்கு எப்பவும் சொல்கிற மாதிரி தான், இதில் இருந்து ஒரு நல்ல சாலிடாக நம்மளுக்கு கிடைக்கிது, எப்போதுமே நம்மளுக்கு கிடச்சிக்கிட்டு இருக்குது. சரிங்களா, வாரத்தில் 4 நாள் சாலிடாக நம்மளுக்கு ஃபுல் வின்னிங்காக வந்துடுது. நீங்களும் கொஞ்சம் ஐடியா பண்ணி வைங்க. வர கிராஸ் பேட்டர்ன்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். நாளைக்கு எப்படி வருது, உங்கள் கணிப்பில் சி போர்டு என்ன நம்பர் வருது அதை உல்ட்டா பண்ணி மீதியெல்லாம் உல்ட்டா பண்ணி வைங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான். சரிங்களா, 58 வந்திருக்கு, 35 வந்திருக்கு. சி போர்டு உங்களுக்கு 5 வருதா, அப்போ ஏபியில் வந்து 8-3 வரலாம். சரிங்களா, அந்த மாதிரி. சரிங்களா, இப்போ 8-4 8-2 கொடுத்துருக்குறேன். அப்போ இது வருதா, சி போர்டு 8 வருதா, அப்போ உள்ளே வந்து 2-4 தான் வரணும். சரிங்களா, அந்த மாதிரி மாற்றி மாற்றி வைக்கணும். ஏ போர்டுக்கு 2 வரலாம், இல்லை பி போர்டுக்கு 2 வரலாம், அந்த மாதிரி. சரிங்களா, உங்களுக்கு எது சாலிடாக வரும்னு தோணுதோ சி போர்டு அதை வச்சுட்டு மீதியெல்லாம் உல்ட்டா பண்ணி வைக்கணும். அப்போ தான் வின்னிங் வரும். சரிங்களா,
என்னுடைய இது எனக்கு ஐடியா வரதை நான் சொல்கிறேன். உங்களுக்கும் அது உதவும் பட்சத்தில் பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? நாளைக்கு நல்ல ஒரு கெஸ்டிங்கில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.